அடுத்து எங்கட 8வது வினா என்ன சொல்லிக்குது? வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ள நரம்பமைப்பை கொண்ட இலை, ரைட், நரம்பமைப்பை கொண்ட இலை காணப்படும் ஒரு தாவரத்தின் வேறோர் உருவவியல் அம்சம், ரைட். ஓகே, அப்ப நாங்க இதுக்கான நோட் ரைட். அப்ப எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஒரு தாவரம்னு சொல்றது அது ஒரு ராச்சியம் பிளான்ட், ரைட். நாங்க ராச்சியம் எனிமாலியா அந்த மாதிரி பார்க்க கிட்ட ராச்சியம் பிளான்ட்டே உள்ளுக்கு தான் இந்த தாவரங்கள் எல்லாத்தையுமே நாங்க உள்ளடக்குவோம். அப்ப இந்த ராச்சியம் பிளான்ட்டை நாங்க ரெண்டு வகைப்படுத்துவோம். ஒன்று பூக்கா தாவரம், அடுத்து பூக்கும் தாவரம், ரைட். அப்ப இந்த பூக்கா தாவரத்தை எங்களுக்கு இன்னும் ரெண்டு வகைப்படுத்தலாம். இப்படி வித்துக்களை தோற்றுவிக்காத தாவரங்கள் சொல்லியும் வித்துக்களை தோற்றுவிக்கும் தாவரங்கள் சொல்லி. அடுத்து இந்த பூக்கும் தாவரங்கள் எங்களுக்கு இன்னும் ரெண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று ஒரு வித்திலை தாவரம், அடுத்து இருவித்திலை தாவரம். அப்ப எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி வினா இந்த ஒரு வித்திலை இருவித்திலை சம்பந்தமாக தான் கேட்டிருக்கிறேன், ரைட். உங்களுக்கு இந்த சாட்டை பார்த்தா விளங்கும். ஒரு வித்திலை தாவரம், அதே போல இருவித்திலை தாவரம், ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் இருக்குது. இதுல ஒரு வித்திலை தாவரம் எடுத்தோம்னு சொன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு வித்திலையில வித்துல தனி ஒரு வித்திலை தான் காணப்படும். ஆனா நாங்க இருவித்திலை எடுத்தோம்னு சொன்னா அங்க இரண்டு வித்திலைகள் காணப்படும். அதே போல ஒரு வித்திலையில உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், ஒரு வித்திலை சொல்லிக்கிட்டேன்னா தென்னை அந்த மரங்கள்ல கிளைகள் காணப்படுதா? இல்லையே, ரைட். இதே பாருங்க, இருவித்திலை தாவரத்தை எடுத்தோம்னு சொன்னா அங்க தண்டுல கிளைகள் காணப்படும். உதாரணத்துக்கு மா, பலா, உங்களுக்கு இன்னும் நிறைய சொல்லலாம். அடுத்து இங்க ஒரு வித்திலை தாவரங்கள்ல நார் வேர் தொகுதி தான் காணப்படும். இது இருவித்திலை தாவரத்தை எடுத்தோம்னு சொன்னா அங்க பக்க வேர் தொகுதிகள், அதே போல ஆணிவேர் தொகுதிகள் எல்லாம் காணப்படும், ரைட். இப்ப நாங்க இலை பத்தி கதை சொன்னு சொன்னா இங்க ஒரு வித்திலை தாவரத்துல காணப்படுற இலைகள் சமாந்திர நரம்பமைப்பை கொண்டிருக்கும். இதை நாங்க இருவித்திலை தாவரத்தை பார்த்தோம்னா அங்க இருக்கிற இலைகள் வலையுறு வலையுறு நரம்பமைப்பை கொண்டதா இருக்கும். அடுத்து பூ இங்க முப்பாத்தாக காணப்படும். இதே இருவித்திலை தாவரங்கள்ல நாப்பாத்து அல்லது ஐம்பாத்துகளை கொண்டதா இருக்கும். அடுத்து இங்க ஒரு வித்திலை தாவரத்துல துணை வளர்ச்சி நடைபெற மாட்டேன். இதே இருவித்திலை தாவரங்கள்ல துணை வளர்ச்சி நடைபெறதா இருக்கும், ரைட். ஓகே, அடுத்து ஒரு வித்திலை தாவரங்கள்ல தண்டு நாங்க உதாரணத்துக்கு தென்னை எடுத்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட அதுல தண்டுல எல்லா பாகங்களும் ஒரே தடிப்பா நீக்கும். கீழே கொஞ்சம் பெருசா இருந்தாலும் அண்ணளவாக எப்படி இருக்கும்? ஒரே தடிப்பு உள்ளதாக தான் நீக்கும். ஆனா இது இருவித்திலை தாவரத்தை எடுத்தோம்னு சொன்னா தாவரத்துல அடிப்பகுதி அகன்றதாகவும் உச்சை, அதாவது கீழ்ப்பகுதி நல்ல அகன்றதாகவும் மேல உச்சை நோக்கி செல்லும் போது அது படிப்படியா ஒடுங்கினதாகவும் காணப்படும், ரைட். உதாரணம் தந்திக்கிறாங்க பாருங்க. ஒரு வித்திலைக்கு தென்னை, புல், வாழை, நெல். அதே போல 22 செல்லக்கிட்ட மிளகாய், மாமரம், பலாப்பழம், நீலோட் பழம். அப்ப இதுல இருந்து எங்களுக்கு நாங்க கேள்விக்கு வந்தோம்னு சொன்னா கேட்டிக்கிறது எப்படி? இந்த வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ள நரம்பமைப்பை கொண்ட இலையை காணப்படும் ஒரு தாவரத்தின் வேறொரு உருவவியல். அப்ப இந்த நரம்பமைப்பு எப்படி? நாங்க ஒரு வித்திலையில பாக்குற சமாந்தர நரம்பமைப்பை கொண்டதாக தான் காணப்படுது. அப்ப நாங்க இந்த ஒரு வித்திலையிலே இருக்கிற இன்னும் ஒரு உருவவியல் அம்சம் தான் இந்த இடத்துல கேட்டிக்கிறாங்க. அப்ப ஒரு ஆணிவேர் தொகுதியை கொண்டிருத்தன்று செல்றது இது இருவித்திலை தாவரத்துக்கான ஒரு இயல்பு. அடுத்து கிளை கொண்ட தண்டிருத்தல் சொல்றதும் எப்படி? இது ஒரு இருவித்திலை தாவரத்துக்கான இயல்பு. அடுத்து வித்தில் ஒரு வித்திலை இருத்தல், அதை நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம். வித்தில் தனி ஒரு வித்திலை காணப்படுதுன்னு சொல்லி, ஆகவே இதுதான் ஆன்சருக்கு வரும். நாலாவது ஆன்சரையும் பார்ப்போம். நாப்பாத்துள்ள அல்லது ஐம்பாத்துள்ள பூக்களை கொண்டிருத்தல், அதுவும் நாங்க இருவித்திலை தாவரத்துல தான் பார்த்தோம். அந்த பூக்கள்ல நாட்பாத்து அல்லது ஐம்பாத்து காணப்படும். இது உருவித்திலை தாவரம் சொன்னா முப்பாத்துள்ளதாக மட்டும்தான் காணப்படும். ஆகவே எங்களுக்கு டிரெக்ட் ஆன்சரை சொல்லலாம், மூணாவது ஆன்சர்னு சொல்லி. அடுத்த வினா 10வது. அயன் சேர்வைகள் பற்றி பின்வரும் எக்கூற்று உண்மையானது? இந்த நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அயன் பிணைப்பு சேர்வைகளுடைய இயல்புகள் தந்திக்கிறாங்க. அதுல முதலாவது இப்படியாம் ஒன்றுக்கொன்று எதிரான இயற்றம் பெற்ற, அதாவது நேர், அதே போல மறை.
அயன்களானது. அடுத்து எப்படியா, பெரும்பாலான சேர்வைகள் அறை வெப்பநிலையில் பளிங்குருவான திண்ம நிலையில் காணப்படும். அறை வெப்பநிலையில் பளிங்குருவான திண்ம நிலையில காணப்படுமா. அதே போல உயர் உருகு நிலையையும் உயர் கொதிநிலையையும் கொண்டிருவை. அடுத்து நீர்க்கரைசல் நிலையில் அல்லது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும், நீர்க்கரைசல் நிலையில் அல்லது உருகிய திரவ நிலையில், ரைட், எப்படியா மின்னை கடத்துமா. அப்ப நாங்க உருகிய திரவ நிலை என்று சொல்றது வெப்பமேற்றப்பட்ட திரவமாக்கப்பட்ட நிலை, ரைட், மின்னை கடத்துறதாக இருக்குமா. கடைசி எப்படி, பெரும்பாலான அயன் பிணைப்பு சேர்வைகள் நீரில் கரையக்கூடியதாக இருக்குமா. ரைட்டா. அப்ப நாங்க இங்க ஆன்சரை பார்த்தோம்னா அவை திண்ம நிலையில் மின்னை கடத்தும் கூற்று பிழை. காரணம் என்ன, இது எப்படிப்பட்ட நிலையில மின்னை கடத்தும், நீர் கரைசல் நிலை அல்லது உருகிற நிலையில தான் மின்னை கடத்தும். இரண்டாவது ஆன்சர், அவை எல்லாம் நீரில் நன்றாக கரையும் கூற்று பிழை. காரணம், இந்த இடத்துல சொல்லிக்கிறது பெரும்பாலான, ரைட், பெரும்பாலான, எல்லாம் சொல்லி இல்ல. ஆகவே இந்த இடத்துல எல்லாம் சொல்லி வந்திருந்தா கூற்று பிழையாயிருக்கும். மூணாவது கொதிநிலைகளும் உருகுநிலைகளும் உயர் பெருமானங்களை எடுக்கின்றன. ரைட், நாங்க அந்த பாயிண்ட பார்த்தோம் பாருங்க. உயர் உருகுநிலை அதே போல உயர் கொதிநிலையை கொண்டிருக்கும். ஆகவே இந்த கூற்று சரியான கூற்று. அடுத்த நாலாவது, அவை உருகிய நிலையில் மின்னை கடத்துவது இல்லை என்று சொல்லிக்குது கூற்று பிழை. காரணம், நாங்கள் நீர்க்கரைசல் நிலை அதே போல உருகிய திரவ நிலை ரெண்டிலையுமே மின்னை கடத்தும். ஆகவே எங்களுக்கு ஆன்சர் மூன்றாவது ஆன்சர் செல்லலாம். அடுத்து 11வது கொஸ்டினை நாங்க பார்ப்போம். சுவாச தொகை தொடர்பான ஒரு நோயினால் பீடப்பட்டுள்ள ஒருவரிடம் பின்வரும் நோய் அறிகுறிகள் காணப்பட்டன. என்ன மாதிரி அறிகுறியா, இருமலுடன் குருதி வெளியேறுதல், அதே போல உடல் நிறை குறைதல், அதிக இளைப்பு. சுவாச தொகுதியுடன் தொடர்பான நோய்கள்ல தடுமல், பிடிசுரம், அது போல இங்க இன்னும் சில நோய்களும் தங்கிக்கிறேன். அப்ப நாங்க டைரக்டா பார்ப்போம், இந்த காச நோயை பத்தி பார்ப்போம். இப்போ நாங்கள் காச நோயை பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு பாக்டீரியா தொற்றுக்கொள்ளால ஏற்பட்டது. அதே போல இந்த நோய், காச நோயின் அறிகுறிகள் இங்க தந்திக்குது பாருங்க. அதிக களைப்பு, அதே போல உணவின் விருப்பமின்மை, உடல் மெலிதல் அல்லது உடல் திணிவு குறைதல்னு சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா இருமலுடன் குருதி வெளியேறுதல், அதே போல காய்ச்சல். அப்ப நான் டிரெக்டாவே நான் ஆன்சரை சொல்றேன். காச நோய்க்கான அறிகுறிகள் தான் எங்களுக்கு எங்களோட பேப்பர்லையும் சொல்லிக்கிறது. ஆகவே நாங்கள் டிரெக்ட் எங்களுக்கு எங்களோட பேப்பர்ல கேட்டிக்கிற கேள்விக்கு ஆன்சரா இந்த சோஸ்ட். அப்ப எங்களுக்கு டிரெக்டா இந்த 11வது வினக்கு எங்களுக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம், மூன்றாவது ஆன்சர், அதாவது காசநோய் சொல்லலாம். அடுத்திருக்கிற 5 கொஸ்டினும் அதுக்கான விளக்கமும் நாங்க அடுத்த வீடியோவில் நாங்க அதை அப்லோட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.